சரி, பாருங்க பிள்ளைகள். ஆரம்ப வெப்பநிலை 28 பாகை செல்சியஸில் உள்ள ஆரம்ப வெப்பநிலை 28 பாகை செல்சியஸில் உள்ள சமக்கனவளவு நீர் காணப்பட்ட வெள்ளி, கருப்பு மற்றும் வெள்ளை. அந்த வெள்ளியில நாங்க மினுக்கமான மேற்பரப்புன்னு எடுக்கலாம். மினுக்கமான மேற்பரப்பு, கருப்பு வெள்ளை நிற மேற்பரப்பு கொண்ட ஒரே மாதிரியான பாத்திரங்கள் மூன்று நன்கு சூரிய ஒளி படுமாறு வைக்கப்பட்டுள்ளன. 30 நிமிடங்களுக்கு பின் வெப்பமானிகளின் வாசிப்பு பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. 30 நிமிடங்களுக்கு பின் பின்வருமாறு காட்டப்பட்டிருக்கும். மேலுள்ள ஏபிசி ஆகிய மூன்று பாத்திரங்களையும் கதிர்ப்பு வெப்பத்தை அகத்துறிஞ்சும் அளவுக்கேற்ப ஏறு வரிசைப்படி எழுதுக. சரி, கதிர்ப்பு வெப்பத்தை அகத்துறிஞ்சும் அளவுக்கு ஏறு வரிசைப்படி எழுத சொல்லியிருக்க. அப்ப குறைஞ்சத்துல இருந்து கூடினத்துக்கு எழுதணும். சரியா? குறைஞ்சதுல இருந்து கூடினத்துக்கு எழுதலாம். இதுல உங்களுக்கு தெரியும், கதிர்ப்பு வெப்பத்தை நன்றாக அகத்துறிஞ்சுவது கருப்பு. கருப்பு நன்றாக தெறிக்கச் செய்வது வெள்ளி, அதாவது மினுக்கம். சரியா? நன்றாக அகத்துறிஞ்சுவது கருப்பு, தெறிக்கச் செய்வது வெள்ளி அல்லது மினுக்கமான மேற்பரப்பு. அப்ப இடைப்பட்டதாக வெள்ளை வரும். சரி, இப்ப கதிர்ப்பு வெப்பத்தை அகத்துறிஞ்ச அளவுக்கு ஏற்ப ஏறுவரிசைப்படுத்த ஏபிசி. அப்ப இதுல நீங்க இந்த விஷயம் தெரியாட்டியும் உங்களுக்கு இந்த 31 பாகை செல்சியஸ், 37 பாகை செல்சியஸ், 32 பாகை செல்சியஸ் இது அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு விடை எழுதலாம். அப்படி பார்த்தால் என்ன விட வரும் சொல்லுங்க பாப்போம். அகத்துறிஞ்சும் அளவு எதற்கு மிக அதிகம்? 37. மிக அதிகமாக உள்ளது 37 பி. மிக குறைவு எது? 31 பாகை. நீங்க இதை ஏபிசின்னு எடுக்கணும். இல்ல கேள்வி பேப்பர்ல தரப்பட்டில்ல. இந்த ஏபிசி. சரி, அப்ப ஆக கூட பி இருக்கு, ஆக குறைவாக ஏ இருக்கு. அப்ப இடையில என்ன வரும்? இடைப்பட்டது சி. இதற்கான விடை ஏசிபி. இதுக்கான விட ஏசிபி. கதிர்ப்பு வெப்பத்தை அதிகளவு அகத்துறிஞ்சுவதற்காக பாத்திரம் பி கொண்டிருக்க வேண்டிய நிறம் யாது? என்ன நிறமாக இருக்கும்? ஆம், கருப்பு நிறம். பி கொண்டிருக்க வேண்டிய நிறம் கருப்பு நிறம். கருப்புக்கு என்ன ரூனா? சரி, ஏதோ கருப்பு நிறம். வெப்பமானியை பாவித்து சரியான வாசிப்பை பெறும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றை குறிப்பிடுக. வெப்பமானி மூலம் வாசிப்பை பெறும்போது என்ன விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும் சொல்லுங்க பாப்போம். வெப்பமானியை கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பை பார்க்க வேண்டும். வெரி குட். வெப்பமானியை கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பை பெற வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொன்னால், இது இப்படி வெப்பமானி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த புள்ளிக்கோட்டில் தான் வாசிப்பு இருக்கின்றால் நாங்கள் சரியாக அதுக்கு நேராக எங்களோட கண்மட்டம் இருக்கணும். கண்மட்டம் இப்படி கீழிருந்து பார்க்கவும் மேலாது, அல்லது இப்படி மேலிருந்து பார்க்கவும் மேலாது. சரியா? மேலிருந்து பார்க்கவும் கூட, கீழிருந்து பார்க்கவும் கூட, சரியாக அதுக்கு நேராக கண்மட்டத்தில் வைத்து பார்க்க வேண்டும். முதலாவது கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பை பெற வேண்டும். அடுத்தது வெப்பமானியில் ஒரு ரசக்குமிழ் இருக்கும். வெப்பமானி ஒரு ரசக்குமிழ், இரசக்குமிழ் இருக்கும். அப்ப வெப்பமானியின் இரசக்குமிழ் பொருளுடன் தொடுகையில் உள்ள போது வாசிப்பை பெறும். வெப்பமானி இரசக்குமிழ் சும்மா வச்சுக்கிறீங்கள, இதுல சும்மா வைக்கிறீங்கள, அந்த குறித்த பொருளுடன், வெப்பமானின் இரசக்குமிழ் குறித்த பொருளுடன் தொடுகையில் உள்ள போது வாசிப்பை பெறல். அப்ப இரண்டு விடைகள், ரெண்டுல ஒன்று எழுதலாம். கண்மட்டத்தில் வைத்து வாசிப்பை பெற வேண்டும், அல்லது வெப்பமானின் இரசக்குமிழ் குறித்த பொருளுடன் தொடுகையில் உள்ள போது வாசிப்பை பெறல்.
சரியா? ஓகே, அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். பார்ட் 2 கேள்வி. சரி, இதுல மூளை வந்திருக்குன்னு எனக்கு எக்ஸாமுக்கு. இந்த படம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம். சரியா? இது பார்ட் 2ல எழுத சொல்லி வந்திருக்கு. பொதுவாக 5ஆம் கேள்வியில, சரி, 5ஆம் கேள்வியில உயிரியல் கேள்வி, அங்குகளின் உடற்செயன்முறைகள், மனித உடற்செயன்முறைகள் பாடம் இருக்கு. 11ஆம் ஆண்டு பார்ட் 1ல 6வது பாடத்திலிருந்து தான் அந்த 5வது கேள்வி வரும். சரியா? இப்ப 5வது கேள்வி அந்த 6ஆம் பாடம் மனித உடற்செயன்முறைகள் இருந்து வரும். அதுக்கு உங்களுக்கு நீங்க பாஸ் பேப்பரை தொடர்ச்சியாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கெஸ் பண்ணலாம் அடுத்த வருஷம் என்ன வரும் அப்படி எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு கேள்வியா உருவாக்கலாம், என்ன கட்டமைப்பு வரும், என்ன தொகுதி வரும். சரியா? அப்ப நாங்க இந்த கேள்வியை பார்ப்போம். மூளையின் பகுதிகளையும் மற்றும் எக்ஸ் தெரிவினை செயற்பாட்டின் போது கணத்தாக்கம் கடத்தப்படும் முறையையும் எடுத்துக்காட்டும் உருக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா? எக்ஸ் என்பது அந்த மூளையிட பகுதியா. மற்றும் தெரிவினை செயற்பாட்டின் போது கணத்தாக்கம் கடத்தப்படும் முறையையும் எடுத்துக்காட்டும் உருக்கள் கீழே தரப்பட்டுள்ளன. XY ஆகிய பகுதிகளை பெயரிடுக. மூளையிட பிரதான 3 பகுதிகள் தரப்பட்டிருக்கு, XYZ. அப்ப XY ஆகிய பகுதியில தான் கேட்டிருக்கு. X என்ன, Y என்ன? எக்ஸ் மூலி, Y முன்னான். நல்லா பாருங்க. X என்ன, Y என்ன? X மூளையம். சரியா? மூளையிட பெரிய பகுதி. X வந்து மூளையம். அப்ப நீங்க ஒரு 2-3 மாசமாக இருக்கும் படிச்சு, ஃபர்ஸ்ட் டைம்ல படிச்சது. Y என்ன? மூலி. Y இல்ல, Y வந்து மூலி. Y வந்து மூலி. இங்க கேட்கப்பட்ட XY. அப்ப Z என்ன? முன்னான். Z வந்து முன்னான். சரி, Z வந்து நீள் வளைய மைய வளையம். இதுல கேட்கப்பட்டிருக்கு Y வந்து மூலி. இதை விட பேப்பர் இருந்தா அதுல சில பிழைகள் இருக்கு. Y மூலி. சரியா பிள்ளைகள்? அப்ப Z வந்து நீள் வளைய மைய வளையம். மூளையிட பிரதான பகுதிகள் 3 இருக்கு. மூளையம், மூலி, நீள் வளைய மைய வளையம். இதுல 2 பகுதிகளை மட்டும் கேட்டிருக்கு. Yயின் தொழில் ஒன்றை குறிப்பிடுக. Y மூலியின் தொழில். மூலியின் தொழில். உடல் சமநிலையை பேணும். வெரி குட். உடல் சமநிலையை பேணல். உடல் அசைவுகளை சரியா மேற்கொள்ற. உடல் அசைவுகளை மேற்கொள்ளல், அதாவது தசைகளுக்கு இடையிலான இயைபாக்கத்தை பேணுதல், உடல் இயக்கத்தை சீராக பேணல். உடல் சமநிலைக்கு மிக முக்கியமாக காணப்படுவது இந்த மூலி. இதே தொழில காதிட ஒரு பகுதி மேற்கொள்ளுது. ஞாபகமா இருக்காது? காதிட ஒரு பகுதியும் இந்த உடல் சமநிலை தொடர்பான வேலை ஒன்றை செய்யுது. இல்ல, அரைவட்ட கால்வாய். அரைவட்ட கால்வாயும் இதுல ஒரு முக்கியமான தொழில் உடல் சமநிலையை பேண. அப்ப அரைவட்டை கால்வாய் உலர்ந்து போயிருந்தால், சிலாக்களுக்கு அப்படி இருக்கிற, சரி, அப்படி இருந்தால் அவங்களோட உடல் சமநிலை இல்லாமல் போகும். அவனால மூலியின் தொழில் உடல் சமநிலையை பேணுதல், இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல், உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்ள பங்களிப்பு செய்யும். இதுதான் அந்த கேள்வி. சரியா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. மூளையம், மூலி, முன்னான், நீள்வளைய மைய விளையம். நீள்வளைய மைய விளையத்துக்கு கீழே போற பகுதி தான் முன்னான். சரியா? இங்க தரப்பட்டிருப்பது நீள்வளைய மைய விளையம், முன்னான் அல்ல. தானே? மூலி, நீள்வளைய மைய விளையம். சரி, நான் அடுத்த கேள்விக்கு போவோம்.
1 2 ஆகிய இலக்கங்கள் குறிக்கும் நியூரோன்களை முறையே எழுதுக. 1 2 நியூரோன் கண்டா களம். சரியா? நரம்பு களங்கள் படிச்சிருக்கீங்களே, அல்லது நரம்பு மூளைகள். அதை இவங்க டிரான்ஸ்லேட்ல அப்படி போட்டிருக்காங்க. அப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும், நரம்பு களங்கள் அல்லது நரம்பு மூளைகள். 1 2 ஆகிய இலக்கங்கள் குறிக்கும் நியூரோன்களை முறையே எழுதுக. 1 என்ன? 1 அதாவது கையில இருந்து போகுது. வெப்பம் கையில பட்டு அந்த வெப்பம் பட்ட கையில இருந்து போற அந்த நரம்புக்களம் என்ன நரம்புக்களம்? புலன் நரம்புகளம். ஆம். முதலாவது உட்காவு நரம்புக்களம். ஒன்று உட்காவு நரம்புக்களம். 2 அப்படியே இடையில உள்ளது. அப்ப இடையில அப்படி மூளைக்கு தகவல், முன்னானுக்கு தகவல் போய் 2வது தசைக்கு போகுது. அப்ப தசைக்கு கொண்டு செல்லும் அந்த பகுதிக்கு என்ன பேரு? இடைத்தூது. இல்ல, இடையில உள்ளது இடைத்தூது நரம்புக்களம். திரும்ப தசைக்கு கொண்டு செல்வது இதான் இயக்க நரம்புகளம். இயக்க நரம்புக்களம். அப்ப சரியா, உட்காவு நரம்புக்களம் அல்லது புலன் நரம்புக்களம் சொல்லலாம். சரியா? ஆரம்பத்துல உள்ளது 1. இடையில இல்ல இடைத்தூது நரம்புக்களம் கேட்கப்படவில்லை. அப்ப அடுத்தது என்ன? 2வது இயக்க நரம்புக்கள். தசைக்கு போறது இயக்க நரம்புக்களம். 1 புலன் நரம்புக்களம், 2 இயக்க நரம்புக்களம். விளைவு காட்டிக்கு கொண்டு செல்வது. மேற்படி தெரிவினை செயற்பாட்டுக்கு ஏற்ப இங்கு சரியா வாங்கியாக தொழிற்படுவது. புலன் நரம்புகளம். வாங்கியாக. முதலாவது இந்த அயன் பாக்ஸ் ஒன்று கையில படுது பாருங்க. வெப்பமான மின்னழுத்தி. வெப்பமான மின்னழுத்தி கையில படுவதுதான் தூண்டல். வெப்பமான மின்னழுத்தி கையில படுவது தூண்டல். அதற்காக நாங்கள் கையை தூக்குவது துலங்கல். கையை தூக்குவது துலங்கல். இங்கு வாங்கியாக எது தொழிற்படும்? முதலாவது புலன் நரம்புகள். வாங்கியாக தொழிற்படுவது எங்களோட தோல். சரியா? இங்கு வாங்கியாக தொழிற்படுவது என்ன? தோல். அப்ப வாங்கியாக புலனகங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கண் காது மூக்கு நாக்கு தோல்னு சொல்லி. வாங்கிகள் கண் காது மூக்கு நாக்கு தோல்னு படிச்சிருப்பீங்க. எதில் படிச்சீங்க? வாங்கி. அப்ப இந்த இடத்துல அந்த வெப்பம் பட்ட உடனேயே நாங்கள் என்ன செய்யறோம்? கையை தூக்குறோம்னு சொன்னால் அங்க வாங்கியாக தொழிற்பட்டு இருக்கிறது. இது எங்கட உடல் வாங்கி புலன். எங்கட தோல் தான் தொழிற்பட்டு இருக்கு. சரி, அந்த பாருங்க, தோலில், இந்த தோலில் ஏற்படும் வலிக்குரிய வாங்கி தூண்டப்படல். அப்ப அதுக்குரிய தோலில் ஏற்படும் வலிக்குரிய வாங்கி. அப்ப வாங்கியாக தொழிற்பட்டிருப்பது தோல். சரி, அதுல அடுத்து என்ன கேட்டிருப்பட்டிருக்கு? விளைவு காட்டி. விளைவு காட்டி. விளைவு காட்டியாக என்ன தொழிற்பட்டிருக்கு? கையின் தசைகள். கையில உள்ள தசைகள். சரியா? கையில் உள்ள தசை இந்த விளைவு காட்டி இதுல தந்திருக்கு. இந்த புக்லயே பாருங்க, இந்த மேல உள்ள உதாரணம் கைதிட்ட படம் தான் இருக்கு. சரி, உங்களோட புக்ல எப்படி இருக்கோ தெரியா? இது கைதான் காட்டப்பட்டிருக்கு. விளைவு காட்டி காலின் தசைகள் இருக்கு. காலின் தசை வரும் இன்னைக்கு கையின் தசைகள். சரியா? இந்த படம் கைதானே. அப்ப விளைவு காட்டி இங்க காலின் தசை அல்ல, கையின் தசை. சரி, அதான் கொண்டாலும் திருத்திக் கொள்ளுங்க. அப்ப இந்த கேள்விக்கும் என்ன வரும்? விளைவு காட்டியாக கையில் உள்ள தசை. சரிதானே? கையில் உள்ள தசை. சரி, இப்ப 4வது கேள்வி, நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு. நரம்பு களம். நரம்பு களமா? இல்ல, கட்டமைப்பு அலகுதான் நரம்பு களம். தொழிற்பாட்டு அலகு என்ன?
கட்டமைப்பலகு என்று கேட்டிருந்தால் நரம்புக்களம் அல்ல நியூரான். தொழிற்பாட்டு அலகு சொல்லுங்க பொண்ணுற செட் பாக்ஸ்ல போடுங்க. சமிகா சரி. நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு எங்க ஆட்களை காணல. தொழிற்பாட்டு அலகு என்ன? கணத்தாக்கங்களை இல்ல நரம்பு தொகுதி தொழிற்பாட்டு அலகு ஒரு சொல் வரும். இப்ப நீங்க சிறுநீரகத்தின் கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு என்று கேட்டால் சிறுநீரகத்தி. சரியா? சிறுநீரகத்துக்கு சிறுநீரகத்தி. அதே போல நரம்பு தொகுதியின் கட்டமைப்பலகுண்டால் நரம்புக்களம். ஆனால் நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு என்று சொல்லும் போது அங்க வேற ஒன்று வருகிறது. சொல்லுங்க, அப்ப 2 பேர் சொல்லியிருக்கீங்க. நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு குயிக்கா தேடி சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நரம்பு தொகுதி தொழிற்பாட்டலகு என்னது? இப்ப சொல்லுங்க பாப்போம். தெரிவில். வெரி குட். இரண்வியரின் கணு எல்லாம் கணத்தாக்க வேகத்தை அதிகரிக்க செய்யும். சரி, இரண்வியர் அந்த மயிரின் கவசம் கணத்தாக்க வேகத்தை அதிகரிக்க செய்யும். அதற்கு இடையில உள்ளதுதான் இரண்வியரின் கணு. அப்ப நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு தெரிவில். கட்டமைப்பலகு என்றால் நரம்பு களம், தொழிற்பாட்டு அலகு என்று சொன்னால் தெரிவில். அப்ப இந்த கேள்விக்கு என்ன விட? நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு தெரிவில். சரி, அடுத்த கேள்வி போவோம். மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ளதும் முன்னானின் இருபுறமும் காணப்படும் நரம்பு திரட்டுகளுடன் தொடர்புற்றவாறு நரம்பு திரட்டுகளுடன் தொடர்புற்றவாறு தொழிற்படும் நரம்பு தொகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ளதும் முன்னானின் இருபுறமும் காணப்படும் நரம்பு திரட்டுகளுடன் தொடர்புற்றவாறு தொழிற்படும் நரம்பு தொகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? நரம்பு தொகுதியை பிரதானமாக 2 பிரிக்கலாம். சொல்லுங்க. நரம்பு தொகுதி சுற்றையல் நரம்பு தொகுதி. இந்த கேள்விக்கான விட சுற்றையல் நரம்பு தொகுதி. சரியா? சுற்றையல் நரம்பு தொகுதி. அது எப்படி நாங்க கண்டுபிடிக்கிற பாருங்க. மூளையின் கட்டுப்பாட்டில் உள்ளது முன்னானின் இருபுறமும் காணப்படும் நரம்பு திரட்டுகளுடன் தொடர்புற்றவாறு தொழிற்படும் நரம்பு தொகுதி கேட்டு. சரியா? நரம்பு தொகுதியில ஒன்று இருக்கு, மைய நரம்பு தொகுதி மூளையுடன் தொடர்பானது. இப்ப சரியா, இது முன்னானின் இருபுறமும் காணப்படும் என்று வந்திருப்பதனால எங்களுக்கு அது சுற்றையல் நரம்பு தொகுதி எடுக்கலாம். சரி, நரம்பு இயைபாக்கத்திற்கும் இரசாயன இயைபாக்கத்திற்கும் இடையிலான வேறுபாட்டை எழுது. நரம்பு இயைபாக்கம், இரசாயன இயைபாக்கம். ஒன்று சொல்லுங்க பாப்போம். நரம்பு இயைபாக்கம், இரசாயன இயைபாக்கம். நரம்பு இயைபாக்கம் நரம்பு பங்களிப்போடு. இரசாயன இயைபாக்கம் இதன் மூலம் நடைபெறும். இரசாயன இயைபாக்கம் ஹோமோன்கள் மூலம் நடைபெறும். நரம்பு இயைபாக்கம் நரம்புகள் மூலம் நடைபெறும். இரசாயன இயைபாக்கம் இதன் மூலம் நடைபெறும். ஹோமோன்கள் மூலம் நடைபெறும். சரியா? நரம்பு இயைபாக்கத்தை போல் இரசாயன இயைபாக்கமும் அங்கேயும் உயிர் வாழ்வுக்கு முக்கியமானது. இரசாயன இயைபாக்கத்து காணில்லா சுரப்பிகளினால் அகஞ்சுரக்கும் சுரப்பி சுரக்கப்படும் ஓமோன் எனும் இரசாயன பதார்த்தம் முக்கியமாகும். ஓமோனை கடத்துவதற்கென விசேடித்த குழாய்கள் காணப்படுவதில்லை. இதனால் குருதியினூடாகவே கடத்தப்படும். நரம்பு இயைபாக்கம் நரம்பு களங்கள் மூலமாக நடைபெறும். இரசாயன இயைபாக்கம் குருதியினூடாக நடைபெறும் அல்லது ஓமோன்கள் மூலமாக நடைபெறும். அப்படி எழுதினால் சரி.
அது இரசாயன இயைபாக்கத்தை விட நரம்பு இயைபாக்கம் வேகமானது என்றும் எழுதலாம். சரி, இரசாயன இயைபாக்கத்தில் பங்கு கொள்ளும் ஓமோன்களின் இயல்பு ஒன்றை குறிப்பிடுக. சொல்லுங்க பாப்போம், ஓமோன் ஒன்றின் இயல்பு. ஓமோன் ஒன்றின் இயல்பு எத்தனை சேர்வைகள்? இரசாயன சேர்வைகள் குருதியினால் கடத்தப்படும். குருதியினால் கடத்தப்படும். ஃபஹத் ஒன்று சொல்லுங்க. சரி, இந்த இயல்புகள் எழுதி கொள்ளுங்க பிள்ளை. ஹோமோன்கள் சேதன சேர்வைகளாகும். இவை குருதியினால் கடத்தப்படும், ஓரிடத்தில் சுரக்கப்பட்டு பிறிதொரு இடத்திற்கு கடத்தப்பட்டு தொழிற்படும். இலக்கு அங்கத்தை மட்டும் தூண்டக்கூடியன. தொழிற்படுவதற்கு மிக குறைந்த செறிவு போதுமான. அப்போ எக்ஸாமுக்கு ஒரு 2 அல்லது 3 தான் கேட்பாங்க மேக்சிமம். அப்போ உங்களுக்கு எது ஞாபகம் நிற்கும் மிக இலகுவாக அதை ஃபெஸ்ட்டுக்கு எழுதி கொள்ளும். ஒன்று சேதன சேர்வை, குருதியினால் கடத்தப்படும், மிக குறைந்த செறிவு போதுமானது. சரியா? ஹோமோன்கள் சேதன சேர்வைகள், குருதியினால் கடத்தப்படும், மிக குறைந்த செறிவு போதுமானது. அதுபோல இலக்கு அங்கத்தை மட்டும் தூண்டக்கூடியன, ஓரிடத்தில் சுரக்கப்பட்டு பிறிதொரு இடத்தில் கடத்தப்பட்டு தொழிற்படும். ஏன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு வகையான ஹோமோன்களும் சுரக்கப்படும் இடங்கள் வேறு. கவச்சுரப்பில சுரக்கப்படும், தைராய்டில் சுரக்கப்படும், சூலகத்தில் சுரக்கப்படும், அதிரீனலின். சரியா? அதிரீனலின் சுரப்பி மூலமாக சுரக்கப்படும். ஆனால் வேறொரு இடத்துல போய்த்தான் அது தொழிற்படக்கூடியதாக இருக்கும். அந்த இயல்புகளை எழுதினீங்களால் சரி. இப்ப அடுத்த கேள்வி போவோம். ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகளை கண்டறிவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பரிசோதனை அமைப்பு காட்டப்பட்டுள்ளது. சரியா? சரி, செயற்பாடு 1, செயற்பாடு 2 மூலம் ஒளித்தொகுப்புக்கு அவசியமான எக்காரணியை பற்றி பரிசோதிக்கப்படுகின்றன என்பதை வெவ்வேறு. செயற்பாடு 1 என்ன? கருப்பு நிற ஒட்டு நாடா. செயற்பாடு 2 என்ன பண்றது? KOH. அப்ப இது ரெண்டையும் உங்களுக்கு வச்சு சொல்லலாம். கரு நிற ஒட்டு நாடா, அது செயற்பாடு 1. சொல்லுங்க பாப்போம். செயற்பாடு 1 என்ன? செயற்பாடு 2 என்ன? செயற்பாடு 1 செயற்பாடு 2 கார்பன் ஆக்சைடு. செயற்பாடு 2 கார்பன் ஆக்சைடு. செயற்பாடு 1 செயற்பாடு 1 ஒளித்தொகுப்பு. அதுதான் ஒளித்தொகுப்புக்கு என்ன கட்டுப்படுத்த? சூரிய ஒளி. சூரிய ஒளி. அப்ப முதலாவதுக்கு என்ன வரும்? சூரிய ஒளி கட்டுப்படுத்தப்படுது. செயற்பாடு 2க்கு என்ன வரும்? கார்பன் ஆக்சைடு வாயு அவசியமான பரிசோதிக்கப்படுது. ரெண்டு கொஞ்சம் கீழே போயிட்டு. சரி, அப்ப எக்காரணியை பற்றி பரிசோதிக்கப்படுகிறது வெவ்வேறாக எழுது. அப்போ செயற்பாடு 1 சூரிய ஒளி அவசியமா என காண்பதற்கும், செயற்பாடு 2 கார்பன் ஆக்சைடு வாயு அவசியமா என அவதானிப்பதற்கும். மேற்படி அமைப்பில் சில மணித்தியாலங்கள் சூரிய ஒளியில் வைத்த பின்னர் செயற்பாடு 1க்கு உட்படுத்தப்பட்ட இலையின் P பகுதியும் Q பகுதியும் மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் போது பெறப்படும் நிறங்களை முறையே எழுதுக. மாப்பொருள் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் இரசாயன சேர்வை என்ன? இரசாயன சேர்வை என்ன? அயோடின் கரைசல். வெரி குட், அயோடின் கரைசல். அயோடின் கரைசலின் நிறம் என்ன? கபில நிறம். கபில நிறம். இப்ப கபில நிறமான நாங்க அயோடின் கரைசலை போட்டால் P பகுதிக்கு சூரிய ஒளி கிடைச்சிருக்கும். ஆகவே ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருக்கும். ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருந்தால் மாப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். மாப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் அதை மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது கபில நிறமான அயோடின் கரைசல் நாங்கள் செலுத்தும் போது என்ன கலரா மாறும்? P பகுதி கடும் நீலம், அதாவது கருநீல ஊதாவாக. சரியா? P பகுதி கருநீல ஊதாவாக மாறும். அப்ப Q பகுதியில சூரிய ஒளி Q பகுதி கேட்டிருக்கு. அப்படியா? Q பகுதி என்ன நடக்குது? அங்க KOH இருப்பதனால Q பகுதியில கார்பன் ஆக்சைடு வாயு கிடைத்திருக்காது. கார்பன் ஆக்சைடு வாயு கிடைத்திருக்காவிட்டால் Q பகுதியில் ஒளித்தொகுப்பு நடைபெற்றிருக்காது. ஒளித்தொகுப்பு நடைபெறாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்?
அங்க மாப்பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்காது. என்ன நிறம் வரும் ஐடின் கரைசலை போட்டால்? அது ஊதா நிறமா? ம்? ஐடின் கரைசலின் நிறம் என்னவோ அதே நிறத்திலே இருந்திருக்கும். அப்ப கபில நிறம். இப்போதைய நிறம் என்ன? கபில நிறம். கபில நிறம் அல்லது இளம் கபிலம் அல்லது மஞ்சள். நிறமாற்றம் இல்லை என்று எழுதினா சரியா? ம்? இல்ல சார். இல்ல சார், இல்ல. ஏது காரணம்? நீங்க நிறமாற்றம் இல்லைன்னு எழுதிருக்கீங்க அப்படின்டா. ஐடின் கரைசலுக்கு நிறைய சார். அயல். இதுல கேட்டிருக்கு என்னது? பெறப்படும் நிறங்களை முறையை எழுதுக. பாஸ் பேப்பர்னு இப்படி ஒரு கேள்வி வந்து இப்ப 2 வருஷத்துக்கு முத நிறங்களை முறையை எழுதுக. நீங்க பாஸ் பேப்பர்ல பார்க்கலாம். நிறங்களை முறையை எழுதுகண்டு நிறைய பிள்ளைகள் நிறமாற்றம் இல்லைன்னு எழுதியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு மார்க்ஸ் போட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு நான் கொடுக்கல மார்க்ஸ். அப்ப பிள்ளைகளுக்கு விஷயம் தெரியும், ஆனால் மார்க்ஸ் கிடைக்க இல்லை. ஏனென்றால் அதுல நிறங்களை எழுதுக என்று சொன்னால் நாங்க நிறத்தை தான் எழுதணும். அவதானங்களை எழுதுக அப்படின்னு எழுதினோம். அவதானம் யாது என்று கேட்டிருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? நிறமாற்றம் இல்லை என்று எழுதலாம். ஆனால் நிறங்களை எழுதுக என்பதனால நீங்க இதுக்கு எழுதியிருக்கணும் மஞ்சள் அல்லது இளம் கஃபில். சரியா? இது கருநீலம், இது மஞ்சள் அல்லது இளம் கஃபில். சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். மாப்பொருள் பரிசோதனையின் போது தாவர இலை நீரினுள் இட்டு அவித்த பின் அட்கஹோலின் இடப்பட்டு அவிக்கப்படுகிறது. தாவர இலையை மதுசாரத்தில் அவிப்பதற்கான காரணம் என்ன? ஏன் மதுசாரத்தில் வச்சு அவிக்கிறோம்? தாவரையில் உள்ள பச்சைகளை அகற்றுவது. வெரி குட். பச்சையத்தை நீக்குவதற்காக. தாவர இலையில் உள்ள பச்சையத்தை நீக்குவதற்காக. அப்ப நாங்க மதுசாரத்தில் வச்சு அவிச்சோம் என்றால் அங்க என்ன செய்யப்படும்? பச்சையம் நீக்கப்படும். அதுதான் நாங்கள் மதுசாரத்தில் வச்சு அவிப்பதற்கான நோக்கம். சரி, அடுத்த கேள்வி நாங்கள் பார்ப்போம். அட்கோலின் இட்டு அவிக்கும் போது நீர் கொண்ட முகவையை பயன்படுத்துவது ஏன்? நீர் கொண்ட முகவையை மதுசாரம் வெடிக்கக்கூடிய பொருள். அதாவது மதுசாரம் எளிதில் தீப்பற்றக்கூடியது. மதுசாரம் எளிதில் தீப்பற்றும் என்பதனால். அப்ப அட்கோலை விட்டு நீர் முகவை பயன்படுத்தப்படுவது ஏனென்றால் மதுசாரம் தீப்பற்றும் என்பதனால் அல்லது இலகுவில் தீப்பற்றக்கூடியது என்பது. வெளியிட்டீங்களா பிள்ளைகள்? அந்த காரணங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரி, அப்ப நாங்க அடுத்த கேள்வி போவோம். அப்ப 2 காரணம். ஒன்று, மதுசாரத்தை நாங்க சோதனை குழாயில வச்சு அவிக்கிறோம். அதன் மூலம் இந்த பச்சையம் அகற்றப்படும். பச்சையம் அகற்றப்படும் போது மதுசாரம் கொண்ட குழாயை நாங்க நீர்த்தொட்டியில் வைத்து அவிக்கிறோம். நீர்த்தொட்டியில் வைத்து அவிப்பதன் காரணம் மதுசாரம் இலகுவில் தீப்பற்றக்கூடியது என்பதனால். சரியா? புக்ல இந்த கண்டுபிடிச்சாச்சு. இலகுவில் தீப்பற்றக்கூடியதால் நீர்த்தொட்டியில் வைத்து வெப்பமேற்றப்படுகிறது. அப்ப மதுசாரத்தில் வைத்து நாங்க அவிச்ச பிறகு அந்த இலையில ஏற்படும் மாற்றம் என்ன மாற்றம்? இலை நிறமற்றதாக மாறும் அல்லது வெளிரிய நிறமாக தோன்றும். இலை நிறமற்றதாக மாறும் அல்லது வெளிரிய நிறமாக தோன்றும். அந்த கரைசலில் ஏற்படும் மதுசார கரைசலில் இலையை அவித்த பிறகு என்ன மாற்றம் ஏற்படும்? மதுசார கரைசலில் என்ன மாற்றம்? மதுசார கரைசல் பச்சை நிறமாக மாறும். மதுசார கரைசல் பச்சை நிறமாக மாறும். சரி, ஒளித்தொகுப்பின் போது குளுக்கோஸ் உருவாக்கப்படுகின்ற போதிலும் தாவர இலையில் மாப்பொருள் உள்ளதா என்றே பரீட்சிக்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? மாப்பொருளுக்கு நாங்க பரிசோதனை செய்யற குளுக்கோஸ் தானே பிரதான விளைவு. ஒளித்தொகுப்பின் பிரதான விளைவு குளுக்கோஸ். ஆனால் நாங்க செய்யற பரிசோதனை மாப்பொருளுக்கான பரிசோதனை. ஏது குளுக்கோஸுக்கு பரிசோதனை செய்யாம மாப்பொருளுக்கு பரிசோதனை செய்யறோம்? சொல்லுங்க பார்ப்போம். குளுக்கோஸ் தற்காலிகமா மாப்பொருளா தாழ்ந்து இருக்கிறதும் குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அது சற்று நேரத்துல ஏதாவது சேமிக்கப்படும்.
மாப்பொருளாக சேமிக்கப்படும். அப்ப குளுக்கோஸ் தற்காலிகமாக மாப்பொருளாக சேமிக்கப்படுவதால், குளுக்கோஸ் ஏதா சேமிக்கப்படும், தற்காலிகமான சொல்லில்லாட்டி பிரச்சனை இல்லை, சரியா? குளுக்கோஸ் மாப்பொருளாக சேமிக்கப்படுவதால். சரி, என்ன வடிவில் குளுக்கோஸ் கடத்தப்படும் தாவரத்தின் ஏனைய பாகங்களுக்கு? குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்பட்டு என்ன வடிவில் கடத்தப்படும்? சொல்லுங்க பாப்போம். கிளக்டோஜனா. குளுக்கோஸ் ஒரு சர்க்கரைட் வடிவில் உற்பத்தி செய்யப்படும். மாப்பொருள் பல்சர்க்கரைட் வடிவில் சேமிக்கப்படும். தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கடத்தப்படும் வடிவம் நிறைய மறந்து பலருக்கு சுக்குரோஸ். சுக்குரோஸ் வடிவில் தான் அது என்ன செய்யப்படும்? தாவரத்தின் ஏனைய பகுதிகளுக்கு கடத்தப்படும். சரியா? குளுக்கோஸ் என்பது ஒரு சர்க்கரைட், சுக்குரோஸ் என்பது இரு சர்க்கரைட், மாப்பொருள் என்பது பல்சர்க்கரைட். பாருங்க, பிரதான விளைவு ஒரு சர்க்கரைட், அது கடத்தப்படும் வடிவம் ஒரு இரு சர்க்கரைட், அது தற்காலிகமாக அல்லது சேமிக்கப்படும் வடிவம் பல்சர்க்கரைட். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சரி, ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருளானது பின்னர் உரிய இழையத்தினூடாக